ஓம் சிவாய நம. வணக்கம். காசிநாதன் கதை கேட்க ரெடியா? காசிநாதன் எல்லா செல்வமும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். சில வருடங்கள் கழிந்தது. அவர் தொழிலில் கூடத்தில் பிரச்சனைகள், சில சரிவுகள் வரத் தொடங்கியது. அது சிறிது சிறிதாக வந்து பெரிய இழப்புகளையும் சந்தித்தார். அதனால் அவர் மனம் கவலை அடைந்தது. அவர் உருவாக்கிய தொழில்கூடங்களையும் இழந்தார். அவர் வாங்கிய சொத்துக்கள், வீடுகள், கார்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக அவரை விட்டு சென்றது. அவர் பிள்ளைகளும் அவர் விதி வழி பாதை தொடர்ந்து குடும்பத்துடன் வேறு இடத்திற்கு சென்று விட்டனர். அவர் மனைவியும் உடல் நலக்குறைவால் காலமானார். காசிநாதன் தனிமைக்கு ஆளானார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிறகு அவர் மனதை அவரே சரி செய்து கொண்டு மதி என்ற பாதை வழியே அவர் சொந்த கிராமத்திற்கு திரும்பினார். அவர் தந்தை கட்டிய பூர்வீக வீட்டில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் விதி வழி மதி, மதி வழி பாதை. நமக்கு நடக்கும் திசை, பாவங்கள் வைத்துத்தான் நம் வாழ்க்கையின் பயணம் அமையும். பாவங்களும் நடக்கும் திசையும் நன்றாக இருந்தால் படிக்காதவர்கள் கூட பெரிய கல்லூரி, மருத்துவமனை கட்டலாம். வரும் திசை சரியில்லை என்றால் கட்டிய மாட மாளிகை, வைத்து உள்ள பணம் வரை வித்தின் செகண்டில் இழந்து விடுவார்கள். பாவங்கள் திசையை நடத்தும் கிரகங்கள் எப்படி அமைந்து உள்ளது என்று நம்முடைய ஜனன ஜாதகத்தில்தான் தெரியும் நண்பர்களே. சில நண்பர்கள் நான் ஜாதகம் பார்ப்பதால் என்னிடம், நான் கும்பராசி, 7 சனி எப்படி இருக்கு, நான் சிம்ம ராசி, அட்டம சனி எப்படி இருக்கு, வரும் குரு பயிற்சி எப்படி என்று கேட்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை நண்பர்களே. அன்றாடம் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் பிளானெட்டுகள் என்ற கிரகங்கள் பாவம் சில பேரிடம் திட்டு வாங்கி கொண்டு இருக்கிறது நண்பர்களே. நன்றி.